நிரூபிக்கிட்டோம், என்னை பற்றி பேசியிருந்தார், நிரூபிச்சு காட்டுட்டோம், ஒரு அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சவால் விட்டு தூக்குல தூங்கினாங்கிறாரு. துபாயில் நீ கக்கூஸ் தானே கழுவிக்கிட்டு இருந்த, எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னோடவோ உண்மையில நீ கக்கூஸ் தான் கழுவிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரி இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதுங்கிற மாதிரி இப்போ தலைவர் வாயால் என்ன சொல்கிறாரு அந்த ஊடகத்தில் பேசுகிறப்ப 3 விஷயம். 1, சென்னையில் மாடர்ன் லாட்ஜ் இல்லை. அடுத்தது, திருச்சியில் மாடர்ன் லாட்ஜ் இருந்துச்சு. 2வது, 89லயே அதை இடிச்சிட்டான். 2. 3வது, கண்ணதாசன் வரிகளை சொல்லி அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுத்தால் வண்டுக்கு தான் இது பாதிப்பு, பூக்கு தானா, அது மாதிரி பிரச்சனை இது விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டால் பெண்களுக்கு தான் தண்டனை, ஆண்களுக்கு இல்லையா. இப்போ அதை நீயே சொல்கிற. நீங்கள் ஒரு வெப்பன் என்ன எடுக்கிறீங்களோ அதையே தான் நான் எடுக்க முடியும். கவுண்டர் பார்ட்டு நீங்கள் இப்போ நான் வந்து வெறும் கட்டை எடுத்துக்கிட்டு வரேன், நீ அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து என்னை வெட்டிட்டு சாய்ச்சி விட்டானா. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறார். 76களில் மிஸ்ஸாவுக்கு போனவர், 1 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக 6வது முறையாக எம்பியாக இருக்கிறார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் மசோதா நிறைவேற்றினவர். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு தனியாக நாளைக்கு மசோதா நிறைவேற்றி சக்ஸஸ் பண்ணி அதிகமாக பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்குன்னு உண்டான ரெக்கார்டு பிரேக் ஆகி இவர் தான் நாளைக்கு இப்போ நம்பர் 1ல் இருக்கிறார். இந்த மாதிரியான பல சாதனைகள் புரிந்த ஒரு நபருக்கு உடனே நாளைக்கு அந்த ஒரு விஷயத்தை ஏன் தொடறான்? நீ மற்றது எதுவுமே ஒன்று சாதிச்சேன்னு சொல்லு, நாளைக்கு நான் தாடியும் மீசையும் எடுத்துக்கிட்டு உட்காரேன் முன்னாடி. இது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இது நாளைக்கு அவங்க மனைவியோடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாத்திட்டையும் பேசுகிறப்ப அவங்க மனைவி எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இவர்னால 10 பைசா பிரயோஜனம் இல்லை, இவர் நாளைக்கு எந்த இடத்துலையும் எதுவும் குடும்பத்துக்கு செய்கிறதில்ல, நாளைக்கு ஆள் தேவையில்லாமல் போய் எங்கேயாவது வாயை கொடுத்துட்டு அம்பளித்துட்டு வந்துடுறாரு, இதே மாதிரி தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாருன்னு இது அவங்க பொண்டாட்டி சொல்கிற வார்த்தை. எஸ்ஏசி கூப்பிட்டு நாளைக்கு நீ என்ன செய்வியோ தெரியாது, காங்கிரஸை நீ தான் என்கிட்ட கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். விஜய் ஃபோன் பண்ணாரு என்னைய பார்த்து, அப்பா உங்களால் மட்டும்தான்ப்பா அது முடியும், காங்கிரஸையும் டிவிக்கையும் இணைக்கிறது கொண்டாந்து சேர்த்துட்டிங்கன்னா ஆட்சி அமைச்சிடலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் இப்பயே எழுதி வச்சுக்கங்கன்றார். சந்தானம் படத்தில் சொல்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் மனசுக்குள்ளார போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சுட்டாங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளார அவர் ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளார வாழ்கிறாரு. தன்னை இதுவாக சித்தரித்து இலுமினாட்டியா இல்லாததை இருக்குது இப்படி தாங்குவான் இல்லை, அது மாதிரி இந்த கம்முனாட்டி திமுக கூட்டணியை பிரிங்கிறார்ல. பெரம்பலூரில் ராஜேஷ்னு ஒரு பையன்கிட்ட நாளைக்கு கனிமொழிகிட்ட சொல்லி உனக்கு எம்எல்ஏ வாங்கி தரேன், அவன்கிட்ட 25 லட்சம் வாங்கி வச்சுருக்காரு. இந்த பக்கம் திமுக சீட்டு வாங்கி தரேன்னு, இந்த பக்கம் டிவிக்கில் சீட்டு வாங்கி தரேன். ஆனால் காங்கிரஸில் இருக்காரு, காங்கிரஸில் மட்டும் எதுவும் கிடையாது. அதை விட ஹைலைட்டு. ஆனால் இதே நாளைக்கு திமுகவை இவ்வளோ திட்டுறேன். இதை விட ஓப்பனாக சொல்லணும்னா அந்த பொண்ணு பேர், அந்த லேடி இவங்க கூட இருந்தவங்க பேர் சுகுணா, அவங்க செத்தே போயிட்டாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம்ண்ணா. சமீப நாட்களாக நீங்கள் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், திருச்சி வேலுசாமி காங்கிரஸை சார்ந்தவர், அவர் குறித்து அவர் பேசியிருந்தார் சில விஷயங்கள்லாம் திமுக சார்ந்து. நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் பர்சனலாக அவரை பற்றி பேசியிருந்தீங்க. அது குறித்து வேற ஒரு நேர்காணலில் அவர் பதில் அளிக்கிறப்பெல்லாம் சொல்லியிருந்தார், நிரூபிக்கிட்டோம், என்னை பற்றி பேசியிருந்தார், நிரூபிச்சு காட்டுட்டோம், ஒரு அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சவால் விட்டு தூக்குல தூங்கினாங்கிறாரு சொல்லியிருக்கிறாரு. சரி, ஓகே, நான் பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால நான் அவர் தான் சொல்ல போகிறார், நம்மளுக்கு என்ன. ஓகே, சரி, அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த மாதிரி விமர்சனங்கள், பர்சனல் அட்டாக்? ஏன் அரசியலாக பேசுகிறப்ப சில பேர் நம்மளை கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது, நீங்கள் போய் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க திருச்சி வேலுசாமியை, ஏன் தனிநபர் வாழ்க்கை குறித்து பேசுகிறீங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சதுண்ணே. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தில்? இல்லை, எப்பயுமே சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பர்சனல் அட்டாக் பண்ணுறப்ப எல்லாருக்கும் முதுகில் இருக்கிறவருக்கும் கரை இருக்கும். யாரும் சுத்தமானவர்கள்னு யாரையும் சொல்ல முடியாது. இந்த ஹிடன் டார்க் சீக்ரெட்ஸுங்கிறது தனி மனிதர்கள் எல்லாருக்கும் இருக்கிறதான். யாரும் பெரிய பொது வாழ்க்கையில் இருக்கிறதுனால அப்படியே முற்றும் துறந்தவர்கள் கிடையாது. நான் என் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யலைன்னு சொல்லக்கூடியவங்க கிடையாது. பட் அதை மட்டுமே பேசி ஒருத்தரை பேசுகிறப்ப டக்குன்னு நீங்கள் அதை எடுக்கிறதுங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீங்கள் ஒரு வெப்பன் என்ன எடுக்கிறீங்களோ அதையே தான் நான் எடுக்க முடியும். கவுண்டர் பார்ட்டு நீங்கள் இப்போ நான் வெறும் கட்டை எடுத்துக்கிட்டு வரேன், நீ அருவாள் எடுத்துக்கிட்டு வந்து என்னை வெட்டிவிட்டு சாய்ச்சி விட்டானா, நீ அருவாள் எடுக்கிறப்ப நானும் அருவாள் எடுத்தாகணும். அப்போ தான் நான் சர்வே பண்ண முடியும். இதுதான்
போர்க்கால யுக்திகளும் அதுதான். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற படங்களில் காட்டுறதும் சரி, முன்னாடியும் சரி, பெரிய ஈட்டிகள் வச்சிருக்கவன் ஈட்டி வச்சிருக்கவனோட தான் சண்டை போடுவான். வாள் வச்சிருக்கவன் கேடயம் வச்சிருக்கவன் அவன்கிட்ட மட்டும் தான் சண்டை போடுவான். ஸோ நீங்கள் இப்போ வேற ஏதோ வெப்பன் எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தனை அடிக்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் பாயிண்ட்ல பர்சனல் அட்டாக்கை கையில் எடுக்கிறது வேலுசாமி. அவர் தான் முதல்ல எடுத்தார். எதனாலன்னா நான் சொல்லிடுறேன். அவர் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து எங்கள் அப்பா கிட்ட. கலைஞருங்கிறது செகண்டரியாக வரேன். பட் யார் யாரெல்லாம் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு போகுது. இப்போ எங்கள் அப்பாவை எதில் எடுக்கிறாரு அப்படின்னா, அப்பா வந்து காமராஜருக்கு உடல் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தப்ப அவருக்கு ஏசி தேவைப்பட்டது. அதனால அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அரசு விடுதியில் அந்த டிபி டிராவலர்ஸ் பங்களா எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிராவலர்ஸ் பங்களாலையும் ஏசி வசதி பண்ணி கொடுத்தாரு. அது வந்து இவர் போயிட்டு வரதுக்கு எதுவாக இருக்கும். அதாவது மாறுபட்ட கருத்துடன் இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் அவர் நலனை கலைஞர் விரும்பினார் அப்படின்னு பேசுறாரு. இது வந்து எங்கள் அப்பா சுயமாக பேசினதானா இல்லை, நெஞ்சுக்கு நீதி கலைஞருடைய வாழ்க்கை வரலாறுல கலைஞர் எழுதுனதுலயே இது வந்து இருக்கு. 93லயே இருக்குது. அந்த பக்கத்துல அந்த அதுக்கு உண்டான புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கு. இதே கலைஞர் பல மேடைகள்ல இதை பேசியிருக்கிறார். அதுக்கப்புறம் எந்த காங்கிரஸ்காரனும் உப்பு போட்டு சாப்பிடலையா இல்லை வேலுசாமிக்கு இது தெரியாதான்னு தெரில. அப்பா விட்டுட்டு எங்கள் அப்பா பேசினதுக்கப்புறம் எடுக்கிறப்ப டைரெக்டாக வந்து உடனே சசிகலா புஷ்பா மேட்டரில் நிற்கிறார். எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிறார். 76களில் மிஸ்ஸாவுக்கு போனவர், 1 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக 6வது முறையாக எம்பியாக இருக்கிறார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு தனிநபர் மசோதா நிறைவேற்றினவர். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகளுக்கு தனியாக நாளைக்கு மசோதா நிறைவேற்றி சக்ஸஸ் பண்ணி அதிகமாக பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டதுக்குன்னு உண்டான ரெக்கார்டு பிரேக் ஆகி இவர் தான் நாளைக்கு இப்போ நம்பர் 1ல் இருக்கிறார். இந்த மாதிரியான பல சாதனைகள் புரிந்த ஒரு நபருக்கு உடனே நாளைக்கு அந்த ஒரு விஷயத்தை ஏன் தொடறேன், அதை ஜஸ்டிஃபை பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு ஒருத்தர் வந்து அவங்களுக்குள்ளார பழகுறாங்க, அவங்களுக்குள்ளார ஏதோ பிரச்சனையாகுது, அவங்களுக்குள்ளார கைகலப்பாகுது, இவ்வளோதான் மேட்டர். பட் பொலிட்டிக்கலி அவங்க 2 பேருக்குமே இதனால எவ்வளோ பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு அது அவங்களுக்கே தெரியும். இப்போ இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அரசியலில் பொதுமக்களுக்காக பொது நலனுக்காக உழைத்தவர் சாதித்தவரை நீ அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் போய் தொடரப்ப எவனும் கேட்கல. இதே கலைஞராக இருக்கட்டும், நாளைக்கு அவர் எத்தனை ஆண்டு காலம் நாளைக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, எவ்வளோ ஒரு கடின பயணத்தை தொடர்ந்து வந்திருக்காரு. நாளைக்கு அவருடைய மக்களுக்கு உண்டான வளர்ச்சிகளாக இருக்கட்டும், நலத்திட்டங்களாக இருக்கும், எந்த ஒரு இடத்துலையும் சரி, நான் பர்சனலாக வந்து கலைஞரை பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயுமே விமர்சனம் பண்ண மாட்டேன். அவருடைய சமூக சீர்திருத்தங்களாக இருக்கட்டும், ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதா இருக்கட்டும், ஒரு இடஒதுக்கீடாக இருக்கட்டும், நாளைக்கு சமத்துவபுரமாக இருக்கட்டும், திருநங்கைகளுக்கு மாற்று வசதிகள் பண்ணி எல்லாமே பெரிய விஷயங்கள்ல அவருடைய பங்குங்கிறது தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பெரிய பங்கு முக்கியங்கிறப்ப அந்த இடத்துல நீ போய் 3 பொண்டாட்டி கட்டின கதை வசனம் எழுதின இடத்துல பேசின டயலாக பேசுகிறாரு. அதிகமாக நான் கற்பழிப்பதனால் நான் கலைஞர் அப்படின்னு அவர் ஏதோ ஒரு படத்துக்கு வசனம் எழுதினாராம். அதனால நாளைக்கு இவரை கலைஞர்னு கூப்பிடுறது கரெக்ட் தாங்கிறாரு. எந்த அரசியலும் திட்டங்கள் குறித்து பேசாம தனிநபர் விமர்சனமா வைக்கிறாரு. இப்போ இதை நீங்க வந்து அவர் எங்க போய் கற்பழிச்சாரு, இல்லை நீ எப்போ போய் விளக்கு பிடிச்சா, இல்லை உன் வீட்டில் வந்து யாரையாச்சும் கையை பிடிச்சி இழுத்தாரா அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனா இந்த விமர்சனம் எழுது. இதே மாதிரி உதயநிதியை தொடருது. இதே மாதிரி நாளைக்கு மற்றவர்கள் யார் பேசினாலும் கார்த்திக் சிதம்பரம் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் பேசுகிறப்ப ஏதோ காங்கிரஸ் தலைவர் வேலுச்சாமி அப்படின்னு ஏதோ நெறியாளர் கேட்குறப்ப காங்கிரஸ்காரர் வேலுச்சாமின்னு சொல்லுங்க, அவர் எங்க காங்கிரஸில் தலைவராக இருக்கிறாருன்ட்டாரு. அடுத்த நாளே உடனே அவன் அப்பனை தெரியாதா, உன் மகன் உன்னே தெரியாதா போட்டு அப்படின்னு இறங்குறாரு. அவர் இறங்குற எல்லா இடத்துலையும் தனி மனித தாக்குதல்களை அவர் கையாளுகிறார். அப்படி இருக்கிறப்ப நம்ம உடனே சரி கடந்து போட்டோம், அது சாக்கடையில் கிடக்கிற பண்ணி அது மேலே கல் எடுத்து வீசினா அது நம்ம மேலே தானே படும் அப்படின்னு பல பேர் விலைக்கு போகலாமே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் நீ இருக்கக்கூடிய இடத்துக்கும் விசுவாசமா இல்லை. நாளைக்கு காங்கிரஸ்காரங்க எல்லா கட்சிக்கும் ரவுண்ட் அடிச்சு பொறுப்புல இருந்தாரா, எதுலையுமே கிடையாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு வார்டு மெம்பரா கூட காந்தி இல்லையா, அது மாதிரி நான் என்ன காந்திங்கிறாரு. இதை விட காந்தி எவனால் கேவலப்படுத்த முடியுமா? சத்தியமாக சொல்கிறேன், காந்திக்கு இதை விட ஒரு பெரிய இதுக்காகவே காந்தி குடும்பம் நியாயமாக பார்த்தா பால் டைம் குடிச்சிட்டு போய் சேர வேண்டியதான். என்னடா இவரை தாத்தனை கொண்டு போய் இவரோட சேர்த்துட்டீங்கிற மாதிரி. காங்கிரஸ்காரரா நீங்கள்னு கேட்டால் நான் தான் காங்கிரஸுங்கிறாரு. இப்போ தெரியுதா தமிழ்நாட்டில் ஏன் காங்கிரஸ் விளங்காமல் இருக்குது? இந்த மாதிரி ஆள்லாம் நான் தான் காங்கிரஸுங்கிறதுனால தான் விளங்காமல் இருக்குது.
எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நான் அதனால தான் நாளைக்கு என் மனைவி கூட அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு சொன்னாங்க, ராகுல் காந்திக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சதுன்னா வேலுச்சாமியை கூப்பிட்டு வெளுத்து விட்டுருவாரு, நீ பாட்டுக்கு போய் அவனை திட்டிட்டு போயிட்டா அவன் எங்கள் அப்பா தாத்தையிலேருந்து என் குடும்பத்தையே திட்டிக்கிட்டு இருக்கான்டா அப்படிங்குவாருங்கிற மாதிரி. எனக்கு ஏன் அந்த சூழ்நிலை தள்ளப்படுதுன்னா, நீங்கள் நாளைக்கு திமுக காங்கிரஸால் வாழுது, எனக்கு ஆட்சியில் இடம் கொடு, நீ என்னத்தை கிழிச்சு விட்டான்னு அவங்கள பேசுகிறப்ப இப்போ காங்கிரஸோடைய ஸ்டஃப் என்னன்னு பேசுகிற இடத்துக்கு என்னை கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். இவருடைய தனி மனித ஒழுக்கம் நாளைக்கு மற்றவர்களை பேசுகிறீங்களே, உங்கள் தனி மனித ஒழுக்கம் என்ன அப்படின்னு பேசுகிறப்ப எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மேட்டர் எனக்கு எங்கள் அப்பாவை இவர் கவுண்டர் பார்ட் எடுத்தப்பயே பேசுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்பா ஐ வாஸ் நாட் ரெடி டு கெட் இன்வால்வ்டு, வேணாம் அது அவங்க பொலிட்டிக்கல் மேட்ரு, நம்ம அதில் இறங்க பொலிட்டிக்கல் பேட்டலா போறப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆமா, அரசியல் ரீதியா கூட்டணி ரீதியா பேசுறப்ப அப்படின்னா இது தனிப்பட்ட தாக்குதல். ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறுறாரு, குருமூர்த்தி துக்ளக் மேடையில ஏறி நாளைக்கு கலைஞரை வந்து 3 பொண்டாட்டி இருந்ததுனாலதான் முதலமைச்சர் ஆனாரு, நான் ஏன் பொது வாழ்க்கையில தோத்து போட்டேன்னா எனக்கு துணைவியார் இல்ல, மனைவி மட்டும்தான் இருக்காங்க, துணைவி இல்லை, அதனால தோத்து போயிட்டாங்கிறாரு. அப்ப கல்யாணம் பண்ணாத ராகுல் காந்தி எப்படி ஜெயிக்கிறாரு? இதே நாளைக்கு சோனியா காந்தி எப்படி ஜெயிச்சாங்க? நான் அப்புறம் அசிங்கமா தான் பேசுவேன். பிரதமரே ஜெயிச்சிருக்காரு, திருமணம் ஆகல. அப்ப அதெல்லாம் எப்படி பண்ணாங்க? இப்ப அவங்களாம் நாளைக்கு என்ன கணக்குல நாளைக்கு இருந்தாங்க? இது ஒரு மேடையில ஏறி அங்க ஏறி காங்கிரஸ்காரர்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர்கள் எல்லாத்தையும் தன் உறவினரா அறிமுகப்படுத்தி இதை வந்து நீ நாளைக்கு காங்கிரஸை பிரித்து தாவேகாவுடன் செயல்படுறதுக்கு எதிராளி கூட்டணியில போய் இருக்கிறிய, நீ ஆர்எஸ்எஸ் கொள்கை மேடையில ஏறுறது நியாயமா? உன்னை பயன்படுத்த நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீ போலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் குருமூர்த்தி பேசுகிறப்ப கூட நாளைக்கு வந்து எனக்கு ராஜீவ் காந்தியை பதவியிலேருந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளானேன், அப்போ நாளைக்கு ஒருத்தரோட உதவி கிடைச்சிது, அவர் கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவர் தான், சரியில்லாதவர் தான், விமர்சனத்துக்கு உள்ளானவர் தான், ஆனால் நாளைக்கு எனக்கு அவர் சில தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா நான் அவருக்கு ஊடக வெளிச்சங்கள் கொடுத்தேன், அந்த நிலையில் நாளைக்கு எனக்கு அவர் தேவை அப்படின்னு அதை தான் அந்த குடிசை எறிகிறப்ப சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் எடுத்து விட்டுன்னு இப்போ யாரை சொல்கிறான்னா வேலுசாமியை தான் சொல்கிறான். எனக்கு ஒரு இடத்த பிரிக்கணும், ஏன்டா இங்கே வேலுசாமியை கூப்பிட்டு வந்தேன்னு யாரும் நினைக்காதீங்க, இவன் ஒழுக்கம் இல்லாதவன் தான், இவன் சரியில்லாதவன் தான், இவனுக்கு ஏன் இந்த ஊடக வெளிச்சம் கொடுக்குறான்னா இவன் தான் அதை பிரிக்கிறதுக்கு சரியான ஆளுங்கிறாரு. உன்னை கேவலப்படுத்தினான் ஒரு இடத்துல. இன்னைக்கு நீ வந்து அதே ஊடகத்தில் பேசுகிறப்ப அந்த மேடையில் ஏறி பாஜக தமிழ்நாட்டில் கால் விட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குன்னா, இப்போ இது என்ன குருமூர்த்திக்கு தெரியாத விஷயமா, அமித்ஷாவுக்கு தெரியாத விஷயமா, இல்லை அங்கே அந்த அரங்கத்துலேருந்து யாருக்கு தெரியாத விஷயத்தை இவர் போய் மேடை ஏறி சொல்லிட்டு வந்துட்டார். எல்லா பேருக்கும் தெரியும் காங்கிரஸ் இது பிஜேபி தமிழ்நாட்டில் கால் விட முடியாதுன்னு. இப்போ இவர் போய் சொல்லி மட்டும்தான் அங்கே ஞான உதயம் வரப்போதா? நீ குடியை கெடுக்கிறதுக்கு அலைகிற. நான் உண்மையிலே சொல்லணும்னா அவர் வந்து மன பிரச்சனை, அப்போ அது வந்து பிராந்து, அது அவருக்கு வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நாளைக்கு அவங்க மனைவியோடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாத்திட்டையும் பேசுகிறப்ப அவங்க மனைவி எல்லாருக்கிட்டையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இவர்னால 10 பைசா பிரயோஜனம் இல்லை, இவர் நாளைக்கு எந்த இடத்துலையும் எதுவும் குடும்பத்துக்கு செய்கிறதில்ல, நாளைக்கு வந்து ஆள் தேவையில்லாமல் போய் எங்கேயாவது வாயை கொடுத்துட்டு அம்பழுத்துட்டு வந்துடுறாரு, இதே மாதிரி தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுங்கனாலும் கேட்க மாட்டேறாருன்னு இது அவங்க பொண்டாட்டி சொல்கிற வார்த்தை. நான் தான் சொல்கிறேன்ல, அவருடைய இயல்பே எப்படி தெரியுமா? பழனி தெரியுமா? பழனி தெரியுமா? மலை பழனி தெரியும், பழனிமலை. அவங்க அப்பா இருக்கார்ல, முருகரோட அப்பா, அவர் என்ன கூப்பிட்டார். கூப்பிட்டு முருகர் வந்து அந்த மலை மேலே அமரணும்னு விருப்பப்படுறாரு, அதனால நீ அதை ஏற்பாடு பண்ணுன்னாரு. நான் அதை ஏற்பாடு பண்ணேன். அவர் ஏறி போய் பார்க்கறதுக்கெல்லாம் படி இருக்குல்ல, அதெல்லாம் நான் பண்ணது. கலாய்க்கிறீங்களா ஏதாச்சும்? இப்போ எல்லா வயசானவங்களாலையும் படியில் போக முடியுமா? முடியாது. அப்போ எல்லாரும் போனோம், முருகர் வந்து அப்புறம் என்ன சில பேர் பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு. அப்புறமேலு சரின்னு ரோப் கார் போடணும்னு யார் யோசனை சொன்னது? நான் சொல்லி தான் போட்டது. இப்படி தான் பேசுவார். ஒரு விஷயத்தை இல்லாததை இருக்குன்னு சொல்கிற மாதிரி பெருசாக பேசுகிற மாதிரி எல்லா இடத்துலையும் வாய்க்கு வந்ததை கதை விடுறது. அதாவது கேஎன்ஆர் வந்து உட்காந்துருக்கப்ப நான் ராமஜெயம் சாவு வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப அப்படி கல் மாதிரி உட்காந்துருந்தாராம். அதே திருச்சி வேலுசாமியை பார்த்தோன்னா வந்து கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாரான். அதாவது சொல்றப்ப எப்படி இருக்குது? பயங்கரமா இருக்கு சார். ஒரு மினிஸ்டர், எம்பி இல்ல ஒரு பெரிய ஆளு பயங்கரமான யாரையும் பார்த்து ரியாக்ட் பண்ணாம இருந்தவர். அது என்கிட்ட இந்த ஒரு தகவலை சொன்னவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பா இது நடந்திருக்கும், இது உண்மைதான், இது நீங்க பொய்யெல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா நேரு போய் வேலுசாமியை பார்த்தோன்னா நீ எல்லாம் உயிரோட இருக்கிறியா, என் தம்பி செத்து போயிட்டானேன்னு அழுதுருப்பாரு. கடுமையா இருக்கு இல்ல உண்மை. நீங்க இதே கண்டென்ட் தான் சசிகலாவுக்கும் சொல்றாராம். நான் நடராஜன் செத்து போனப்போ சசிகலா கல்லு மாதிரி உட்காந்துருந்தாங்களாம். அதே இவரை பார்த்தோன்னா உடனே சசிகலா கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ என்ன தெரியுமா ரீசெண்டா ஓடிக்கிட்டு இருக்கு? எஸ்ஏசி கூப்பிட்டு நாளைக்கு நீ என்ன செய்வியோ தெரியாது, காங்கிரஸ் நீ தான் என்கிட்ட கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டாரு. அவருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்.
விஜய் ஃபோன் பண்ணாரு என்னைய பார்த்து, அப்பா உங்களால் மட்டும்தான்ப்பா அது முடியும், காங்கிரஸையும் டிவிக்கையும் இணைக்கிறது கொண்டாந்து சேர்த்துட்டீங்கன்னா ஆட்சி அமைச்சிடலாம், நாளைக்கு நீங்க ஒரு அமைச்சர் இப்பயே எழுதி வச்சுக்கங்கன்றார் அப்படின்னு. இப்ப நாலு கொஞ்சம் ஊடகத்துல வேற பேசுறப்ப ஏதோ நெறியாளர் கேள்வி கேட்கறப்ப நாளைக்கு நான் மந்திரியா பார்த்து பேச அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சந்தானம் படத்தில் சொல்கிற மாதிரி யாரோ ஒரு ஆள் மனசுக்குள்ளார போய் அவனை டாக்டர்னு நம்ப வச்சுட்டாங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளார அவர் ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளார வாழ்கிறாரு. தன்னை இதுவாக சித்தரித்து இந்த இலுமினாட்டியா இல்லாததை இருக்கு இப்படி தாங்க இல்லை, அது மாதிரி இந்த கம்முனாட்டி வார்த்தைகள்லாம் பார்த்துனேன் ரொம்ப இல்ல. உண்மையிலேயே அது ஒன்றும் தவறான வார்த்தைலாம் கிடையாது. கிராமத்துல எல்லாரும் சகஜமா பயன்படுத்துறது தானே அது. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, இவருடைய மைண்ட் செட் ஃபேக்டரை ஒரு இல்லாத விஷயத்த இருக்குன்னு பேசுறது, பெரிய விஷயத்த இந்த மெட்ராஸ் சென்டர்ல வைகோ உருட்டுவாங்க. ஐன்ஸ்டீன் அவர்கள் கரண்டை கண்டுபிடித்த போது வைகோ அப்போது நானும் அவரும் மெரினாவில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த போது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர். இப்ப என்னன்னா, நாளைக்கு நம்ம மேல இவ்வளவு ஊடக வெளிச்சம் படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனப்பிராந்தியில இது நாளைக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப. காங்கிரஸுக்குள்ளாரே அந்த திமுக திட்டுறதுனால தானே போய் ஊடகத்துல எடுக்கிறீங்க, இல்லைன்னா யார் மதிக்க போறீங்க அவரை? காங்கிரஸ் தலைமை இதை கண்டுக்கணும்ல. காங்கிரஸ் தலைமை அவங்க காங்கிரஸ் கட்சியில் அவங்க ஏன்டா காங்கிரஸ் வச்சிருக்காங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போ யார் பேசினா என்ன ஆக போகுது? இங்கே இருக்கிறவர்களுக்கு தான் அது பிரச்சனையே தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யார் பேசினாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே இன்னொன்று தலைமை டு தலைமை கரெக்டாக இருக்கிறப்ப இவெல்லாம் ஒரு ஆளாக விட்டு தள்ளுங்குவாங்க. என்ன செஞ்சிட முடியும்? இப்போ உனக்கு 77 வயசாச்சு, இது வரைக்கும் நீ என்ன சாதிச்சா அப்படின்னா, நான் அதாவது காந்தி இருந்தப்பெல்லாம் நாளைக்கு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரா? பதவிகள் இருந்துச்சா? நாளைக்கு நாளைக்கு எதுவும் நாளைக்கு மக்களுக்கு போய் நிற்கிறதுக்காக எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு தேவைப்பட்டுச்சா? சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்தவர் நாளைக்கு அந்த நேரத்தில் போய் நிற்கிறப்ப நாளைக்கு அவர் என்ன ஆகலைன்னு இப்போ எவன் கேட்டான்? அவர் பேரை வச்சுக்கிட்டு தானே இப்போ அந்த குடும்பமே வாழுது. இன்னைக்கு ஒரு பதவி இல்லாமல் இன்னைக்கு ஒரு மரியாதையாக இருக்க முடியுமா ஒரு இடத்துல? 1 வருஷம் இல்லைனா பரவாயில்ல, 2 வருஷம் இல்லைனா பரவாயில்ல. நீ 77 வயசாகி இன்ன வரைக்கும் எந்த கதைச்சிலையும் பதவியில் இல்லை, எலும்பு துண்டுக்கு அழகிறியன்னு நான் சொன்னதில் கோவப்படுறாரு. உண்மை அதுதானே? ஏன் கத்துற? இல்லைப்பா அந்த நாய்க்கு சோறு வைக்கல பாங்குவான்ல, அது மாதிரி தானே அது கத்துது. நான் கேட்டது மற்றவர்களுடைய தனி மனித விமர்சனத்தை பேசக்கூடிய நீங்கள் ஒழுக்கமா அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் இந்த மாதிரி விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லாட்ஜ் பேரை சொல்லிட்டேன். நான் என்னான்னு சொன்னேன், அதில் ஒன்று என்னென்னா நான் சென்னைன்னு சொன்னேன். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, சோர்ஸ்லாம் கரெக்டாக ஜென்யூன் சோர்ஸ் தான், பட் மெட்டீரியல் எங்ககிட்ட கிடையாது. ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா, யாரையோ இப்போ நைட்டு ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு பிடிக்கிறான், இல்லை ஒரு சஸ்பெக்ட் கேஸில் பிடிக்கிறான், ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு டைரியில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இது பண்ணுவான். காலைல இதே நானோ இல்லை வேறு ஏதோ வக்கீலோ போயிட்டு எனக்கு தெரிஞ்ச பையன் தான் விடுனா சரி சார் கூப்பிட்டு போங்கன்றோம், அவ்வளோதானே. இதுக்கு எப்படி உள்ள ரெக்கார்டு இருக்கும்? ஓகே. அப்ப ஆனா ஆதாரபூர்வமா அவரை சொல்ல வைக்கணும். எனக்கு இது வாயை பத்தி தெரியும், சொன்னவனே சொன்னது. நீங்க மட்டும் நாளைக்கு என்கிட்ட அவங்க சொன்னதே லாட்ஜ் பேர் சொல்லாதீங்கன்னாங்க. வழக்கில் மாட்டினா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, அவனா வாண்டடா வருவான்னாங்க. நான் சொன்ன என்ன பண்ணேன்னா, லாட்ஜ் பேரை சொல்லிட்டு ஊர் பேரை வேணும்னே மாற்றி சொன்னேன். ஓகே. இப்போ அழகா அவரே நாளைக்கு, அதாவது இப்போ நான் பண்ண வேலை எப்படின்னா, இப்போ பார்த்திவன் வடிவேல்கிட்ட சொல்கிற மாதிரி, துபாயில் நீ கக்கூஸ் தானே கழுவிக்கிட்டு இருந்த, எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னோடவோ உண்மையிலே நீ கக்கூஸ் தான் கழுவிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரி, இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதுங்கிற மாதிரி. இப்போ தலைவன் வாயால் என்ன சொல்கிறாரு அந்த ஊடகத்தில் பேசுகிறப்ப 3 விஷயம். 1, சென்னையில் மாடர்ன் லாட்ஜ் இல்லை. அடுத்தது, திருச்சியில மாடர்ன் லாட்ஜ் இருந்துச்சு. 2வது, 89லயே அதை இடிச்சுட்டான். 2. 3வது, கண்ணதாசன் வரிகளை சொல்லி அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுத்தால் வண்டுக்கு தான் இது பாதிப்பு, பூக்கு தானா, அது மாதிரி பிரச்சனை. இது விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டால் பெண்களுக்கு தான் தண்டனை, ஆண்களுக்கு இல்லையா. இப்ப அதை நீயே சொல்ற. ஓகே, இல்லைன்னா சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, இது உனக்கு தேவையில்லை. இப்ப தெரியுதா லூஸ் டாக்குன்னு? நான் என் வார்த்தைகளை தெளிவாக பிரயோஜனப்படுத்தி இருக்கிறேன். நான் சொன்னது விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு ஸ்டேஷன் பெயிலில் வெளியெடுக்கப்பட்டார்னு சொல்றேன். அவர் கொடுக்கிற சவால் என்னன்னா, விபச்சார வழக்கில் நான் சிறை சென்றதை நிரூபித்தால் மக்கள் மத்தியில் தூக்குல தொங்க. நீ ஜெயிலுக்கு போனா யார் சொன்னா? நீ அந்த பொம்பளையோட போனா சொன்ன, பொம்பளையோட போன போலீஸ்ல மாட்டிக்கிட்டா. இவ்வளவுதான் என் ஸ்டேட்மெண்ட்டே தவிர யூ ஆர் கன்விக்டடுங்கிறது இட் வாஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட். பிரதர், நானும் அட்வொகேட்டுங்கிறப்ப எவ்வளோ எதனால எந்த விஷயம் முடியும் எப்படி யோசிச்சுதான் அந்த வார்த்தையை நீங்க அந்த விஷயத்தை பயன்படுத்துனீங்க. நான் அழகா போட்டதுக்கு அவர் அழகா எனக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த 3 விஷயத்துக்கு ஒன்று சொல்றேன். 1, இப்போ மாடர்ன் லாட்ஜ் நாளைக்கு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன். ஓகே, அது உன் ஊர்லயே இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிட்டேன். 2வது,
89 அது இல்லைன்னு சொல்றீங்க, பொய். 2001 நீங்களே கூட கூகுள் பண்ணிக்கங்க. 2000 தான் அந்த பில்டிங் விற்கிறாங்க. 2001 தான் அது சென்னை சில்க்ஸாக மாறுது. அதுக்கு வரைக்கும் அது மாடர்ன் லாஜெல்லாம் இருக்குது. 2. 3வது விஷயம், நீ இந்த மாதிரியான விஷயத்துல மாட்டவே இல்லைங்கிறவன் இப்போ பொம்பளை மேலே மட்டும்தான் கேஸ் போடுவாங்க, ஆம்பளையை விட்டுருவாங்க. நீ ஏன் சொல்லணும்? இந்த பாயிண்ட்டை ஏன் பேசணும்? ஒன்று, அதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்குது. இது உண்மையான சட்டம் 2 பேரில் லேடிஸை ரிமாண்ட் பண்ணிட்டு ஜென்ஸை விட்டுறணுங்கிறது. இது எதுவரை இருந்ததுன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும் வரை. ஓகே. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு ரூல் கொண்டுட்டு வர்றாரு. அது என்ன நியாயம்? பிடிச்சனா 2 பேர்த்தையும் நாளைக்கு உள்ளே போடுன்னு சட்டத்தை கொண்டுட்டு வந்துடுறாரு. எம்ஜிஆர் 77 ஆட்சிக்கு வராரு. 87 செத்தே போயிட்டாரு. சம்பவம் நடந்தது 89. அப்போ அதுக்குள்ளார இந்த பில்லு இருந்தது, இந்த கவர்மெண்ட் ஜியோ வந்திருக்குமா வந்திருக்காதான்? 2 பேர் மேலேயும் அரெஸ்ட் பண்ணுங்கிறது வந்திருக்குமா வந்திருக்காதான்? வந்திருக்கும். அப்போ நாளைக்கு உன்னை தூக்கிட்டு போனது கரெக்டா? ஓகே ஓகே, நான் சொல்கிறது இந்த கணக்கில் தான் உன்னை கூப்பிட்டு போகிறாங்க. நீ சொல்கிறது என்னை பிடிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையா அப்படிங்கிறது. நீ மாட்டினதுக்கு முன்னாடி இந்த சட்டம் மாறிடுச்சுங்கிறேன். ஓகே. ஒன்று, இப்போ இவர் மேலும் சில விவரங்கள் கேட்பதனால் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். இவர் என்றைக்குமே எந்த விஷயத்துக்கும் தானாக செலவு பண்ணுற ஆள் கிடையாது. இப்போ இட்லியே யார்ட்டையாவது சாப்பாடே ஒன்றாலும் யார்ட்டையா அப்படி போகிறப்போ இப்போ வெளில சாப்பிட போறியா, ஒரு 2 இட்லி எனக்கு சேர்த்து வாங்கிட்டா, இப்படி தான் ஓட்டுறாரு. திமுகவை இவ்வளோ கேவலமாக விமர்சனம் செய்கிறவரோடைய அதிக நாள் பிஸ்னஸ் என்ன தெரியுமா? திமுகவில் கனிமொழியிடம் சொல்லி நான் உனக்கு சீட்டு வாங்கி தருகிறேன், கவுன்சிலர் ஆக்கி விட்றேன், எம்எல்ஏ ஆக்கி விட்றேன், இப்படி தான் பல பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு காலம் தள்ளிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் திமுகவை திட்டுறப்ப இவர் எப்பயுமே எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் போய் தங்குவார். திமுகவை திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எம்எல்ஏலாம் நம்ம ஹாஸ்டலில் இவன் படுத்துருக்கிறான்னா அப்புறம் நம்ம தான் இடம் கொடுத்து வேணும்னு திமுகவை திட்ட வருவான், எவனும் எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கம் வராதான்ட்டான். இப்போ எங்கே தெரியுமா தங்குறாரு? சாலிகிராமத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில். அவர் திண்டுக்கலை சேர்ந்த ஒரு பாய். அவர்கிட்ட அவருக்கு காங்கிரஸ்காரரு. தாவேகால நான் எஸ்ஏசிட்ட பேசிட்டேன், விஜய்கிட்ட பேசிட்டேன், உனக்கு நான் எம்எல்ஏ வாங்கி தரேன், 50 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காரு அவர். இப்போ தாவேகா. ஓகே, நீங்கள் சொல்கிற அடுத்ததுக்குன்னு சொல்கிறேன். இப்பையும் சரி, திமுக கூட்டணியை பிரிங்கிறார்ல, பெரம்பலூரில் ராஜேஷ்னு ஒரு பையன்கிட்ட நாளைக்கு கனிமொழிகிட்ட சொல்லி உனக்கு எம்எல்ஏ வாங்கி தரேன், அவன்கிட்ட 25 லட்சம் வாங்கி வச்சிருக்காரு. இந்த பக்கம் திமுக சீட்டு வாங்கி தரேன்னு, இந்த பக்கம் டிவிகேல சீட்டு வாங்கி தரேன். ஆனால் காங்கிரஸில் இருக்காரு, காங்கிரஸில் மட்டும் எதுவும் கிடையாது. அதை விட ஹைலைட்டு. ஆனால் இதே நாளைக்கு திமுகவை இவ்வளோ திட்டுறேன், நாளைக்கு தாவேகா கூட வெளிப்படையாக போகணும்னு நினச்சா இப்போ ஒருவேளை கேட்குறாங்க, ஒருவேளை திமுகவும் காங்கிரஸும் இதையும் மீறி கூட்டணியில் இருந்துச்சுன்னா யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம. இப்போ இவர் பேசுறதெல்லாம் மட்டும் யூகம் இல்லையா? தெளிவாக பேசுனா அதை பேச மாட்டேங்கிற. இப்போ இந்த இடத்துல நாளைக்கு இவருடைய செயல்பாடுகள் கட்சி நலனுக்காக இருக்கிறதானா? இல்லை, தன்னுடைய சுயநலத்துக்கு தான் இருக்குது. சரி, சுயநலத்தினால பலன் இருக்கிறானா? அதுவும் இல்லை. தேவையில்லாமல் நாளைக்கு விஜய் வந்து இவர் அப்பான்னு கூப்பிட்டு இவரை பார்க்காம அப்பா இந்த விஷயத்தில் என்ன செய்யலாம்னு நேற்று இப்போ தான் விஜய் பேசிட்டு வச்சார். ஊடகத்துக்கு போகிற அவ்வளோ பத்திரிகையாளர்கிட்டையும் கூப்பிட்டு கேளுங்க. கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி தான் விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் சொன்னால் நாளைக்கு இதை பிராந்துன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? உண்மையிலேயே அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் சிகிச்சை எடுத்தாகணும். நாளைக்கு இப்போ என் குடும்பத்தில் பேசுகிறப்ப மட்டும் பர்சனல் அட்டாக் இப்போ சொல்கிறாரு, எங்கள் 2 அக்காவும் இவர்கிட்ட சின்ன பிள்ளையில விளையாடுங்களாம். அதனால அதுங்க முகத்தை பார்த்துட்டு நான் அமைதி காக்கிறேன் அப்படின்னா, ஏன் எங்கள் அப்பாவை இதுக்கு முன்னாடி அவ்வளோ பேச்சு பேசுனீங்க? அப்போல்லாம் நாளைக்கு அந்த பிள்ளைங்க மூஞ்சி ஞாபகத்துக்கு வரலையா? உங்கள் அம்மா எப்படி வந்தாங்க தெரியுமா? உங்கள் அப்பா கிட்ட எப்படி பழகினாங்க தெரியுமா? இல்லை எப்படி நாளைக்கு நடந்துச்சு தெரியுமா? சொல்லவானா என்ன இதெல்லாம்? எனக்கு புரியல சீரியஸாக. இப்போ எங்கள் அப்பா நாளைக்கு இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் பண்ணார். எங்கள் அப்பா எம்ஏ படிச்சிருந்தாரு, டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் எங்கள் அம்மா படிக்க வந்தாங்க, 2 பேருக்கு விருப்பப்பட்டுச்சு. பெரிய ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லை. இவங்க 12th, அவர் காலேஜ் முடிச்சிருந்தாரு. இந்த மேரேஜ் ஏஜில் இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது, லவ் பண்ணுறாங்க. நாளைக்கு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதில் என்ன பிரதர் தப்பு? இப்போ இதில் என்ன இல்லாத பொல்லாத நடந்துருச்சுன்னு இவன் நம்ம தாண்டிக்கின்னு வரான். இப்போ இதில் நான் அதை தான் கேட்குறேன். இப்போ நான் உங்களுடைய டிஃபெண்ட் என்னன்னா, முதல்ல பேசுனது அவரு தான், அரசியலை தாண்டி என்ன பத்தி பர்சனலா பேசினாரு. இப்போ இதெல்லாம் யார் விமர்சனம் பண்றதுங்கிறேன். இப்போ இதுலயும் திரும்பி நாளைக்கு சசிகலா புஷ்பா வராங்க, எங்க அம்மா வரைக்கும் வரா. அப்படி நீ நாளைக்கு வரலாம். நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணி நாளைக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டி நாளைக்கு வாழ்றவரு, நாளைக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? என்னத்தை கிழிச்சு விட்டாருன்னு இவருக்கு இத்தனை வருஷம் எம்பி கொடுத்தீங்கன்னா நீ பேசுன, உனக்கு தகுதி இருக்குதா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகிறதுக்குன்னு கேட்டேன். நான் கேட்பது நீ கேட்கக்கூடிய கேள்வி, நான் அப்படியே நீ உன்னை பாயிண்ட் பண்ணி கேட்குறப்போ உனக்கு வலிக்குது. விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டியா அப்படின்னா
பதில் பேசு. நான் தான் சொல்றேன்ல, மாடர்ன் லாட்ஜ் அது வந்து அவரே வாயாலே ஒத்துக்கிட்டாரு. 3 பாயிண்ட் நீங்க வரிசையா. அதே மாதிரி அந்த லாட்ஜோடைய மேனேஜர், இவர் யாரெல்லாம் கேட்கறாருல, விட்னஸ் ஃபேக்டர் சொல்றேன், லாட்ஜோடைய மேனேஜர் பாரி, இவர்கிட்ட தான் சாவி வாங்குவாராம். ஆமா, அவர் பேர் தான் பாரியா. இவர் எப்பயுமே அவர்கிட்ட தான் சாவி வாங்குவாராம். உள்ள நுழையிறப்பயே பாரிக்கிட்ட போய் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாராம். அதற்கு அப்பாற்பட்டு இவர் எதுக்கு நான் இந்த யாருக்கும் செலவு பண்ண மாட்டாரு, எப்படி இது ஊர் காசுலயே நாளைக்கு ஓசியில் வாழுதுன்னு சொல்றேன்னா, அந்த ரூம்ல கைது செய்யப்பட்டப்பயே ஒரு பெண்ணு 2 ஆணு. ஓகே, அதுல 2 பேர்ல ஒருத்தர் வந்து இந்திரா காங்கிரஸ். உட்காந்து கேட்க ஒரு மாதிரி இருக்கு இதெல்லாம். இல்ல, அவர் கேட்கறதுனால பிரீஃப் பண்ணி ஆகணும்ல. ஒரு பெண்ணு 2 ஆணு. அதுல ஒருத்தர் வந்து இந்திரா காங்கிரஸ்ல இருக்கிறவர், இவர் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்ல இருக்கவர். உங்களுக்கு புரியுதா? அதாவது அப்பயும் வேறு வேறு கட்சியில இருக்கிறவங்க, ஆனா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு குமாங்கோ வேலை பாக்குறாங்க. இப்ப இவரு எல்லாமே சும்மா செய்யறவர் தானே, அவரு தான் பே பண்றாரு போல. சோ இவங்க 3 பேரும் தான் மாட்டுறாங்க. இதற்கு மீறி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தது டவுன் ஹால் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் பேரை தான் சொல்லிட்டீங்க. ஆமா, டவுன் ஹால் மேனேஜர் திருச்சி போலீஸ். திருச்சியில டவுன் ஹால் போலீஸ் ஸ்டேஷன் 89ல் 2001 தான் அந்த பில்டிங் மாற்றப்படுது. அது வரைக்கும் மேலே சீட்டுக்கட்டு விளையாடுவாங்களாம், கீழே லாட்ஜாம். சீட்டுக்கட்டுக்காக ரைடு வந்தப்பதான் இவங்க ரூம்லாம் மாட்டுறாங்க. ஓகே, சூதாட்டம் விளையாடுறதுக்காக ரைடு வருது, அப்பதான் மாட்டுறாங்க. இவங்க மாட்டி யார் ஜாமீன் போட்டாங்கிறதையும் சொல்லிடுறேன். ஜெயபால்னு சொல்லி, காட்டூர் ஜெயபால் அவர் பேர், அதிமுகவில் முக்கிய பிரமுகர். 87 வரைக்கும் எம்ஜிஆர் இறங்குற வரைக்கும் அவங்களுக்கு இதுதானே கவர்மெண்ட், அவங்களோட தானே இருந்துச்சு. ஸோ இந்த டைம் ஆஃப் 89 இவர் பீரியடுக்கு முன்னாடி அப்புறம் தான் டிஎம்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டைம் வரைக்கும் ஏடிஎம்கேல இவர் கொஞ்சம் வாய்ஸ் ஓவராக இருக்கனால ஸ்டேஷனில் போய் பயன்படுத்தின வார்த்தையவே சொல்கிறேன். சின்ன பசங்க சபலத்தில் பண்ணிட்டாங்க, வழக்கு போட்டிங்கன்னா வாழ்க்கை போயிடும், எனக்காக விடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 பேரை கூப்பிட்டு வர்றாரு. இது ஒன்று. இவர் கேட்ட இவ்வளோ விவரத்துக்கு நான் சொல்லியாச்சு. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லலை. மெட்டீரியலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங், நாளைக்கு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த லேடி டீட்டெயில்ஸ், இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. பட் தேவர் அபவுட் டு ரிமாண்டு. இவர் போய் நாளைக்கு இது கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவர் நாளைக்கு வெளியில் விடுறாரு. இதுதான் மேட்ரு. இதை விட ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த பொண்ணு பேர், அந்த லேடி இவங்க கூட இருந்தவங்க பேர் சுகுணா, அவங்க செத்தே போயிட்டாங்க. போதுமா? இவருக்கே 77 வயசு, 89ல் நடந்த சம்பவம். அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்மளால் அந்த லேடியும் இல்லைங்கிறப்ப, பட் இவர் நடந்த சம்பவங்கள் உண்மை. உடன் இருந்தார்ல, அந்த உடன் கைதானப்போ இன்னொரு சம்பவம் இருந்தார், அவர் இருக்காரு, அவர் இருக்காரு. பட் ஸ்டில் அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா, என் பேரை அவர் சொல்லாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறாரு. எதனால அப்படின்னா, நான் என் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருந்துட்டு சாவ போகிற காலத்தில் என் குடும்பம் குட்டிக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நாளைக்கு என்னையை மதிக்க மாட்டாங்கங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோமே தவிர, பட் நான் ஃபேக்ட் என்ன சொல்கிறேன்னா, இவர் சொல்கிற எந்த விஷயங்களுக்கு இவ்வளோ ஆதாரங்கள் கொடுத்துருக்காரு. சரி, இதுக்கும் இது மறுக்கிறாரா? அப்போ இவருக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கிறேன். 94ல், அதாவது இவர் கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் பிறந்துருச்சு, ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது இந்த 89 அரெஸ்ட்டுக்கு அப்புறம் 94ல் போய் ஒரு லேடியோட குடுத்தனம் நடத்துகிறாரு. 3 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, என் ஒய்ஃபை பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு வந்துடுறேன், உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்லி நடத்துகிறார். அந்த காலகட்டத்திலேயே அவங்க சொல்கிறதே ஒரு, அதாவது இந்த பைசா பாயிண்ட் ஆஃப் ஃபேக்டில் அவங்க ஒரு 1200 1300 ரூபா சொல்கிறாங்க. இவர் தோராயமாக, அதாவது இப்போ ஒரு 25 லட்சம் 30 லட்சம் இருக்கிற மாதிரி ஆனால் பணத்தை போட்டிருக்காரு. அது மாதிரி 6 சவரன் நகை. அந்த காலத்தில் நகையெல்லாம் கம்மியாக, ஆனால் பாத்திர பண்டாலாம் எடுத்துகிட்டு போய் ஏதாவது கஷ்டத்துக்குன்னு எதாவது வைப்பாராம். பட் ஆனால் லைஃப் கொடுக்குறேன்னு இருந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களையும் ஏமாற்றிட்டார். அந்த ஏமாத்தினவங்க லேடி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க. ஒன்று, அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. 2வது விஷயம், அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சது ஒரு முக்கியமான பத்திரிகையோடைய சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர். அவரும் இன்னும் பத்திரிகை துறையில் தான் இருக்காரு, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. வேணா அவரை கூப்பிட்டு வச்சு பேசிடுவோமா? இவர் வேணா வரட்டும், எனக்கு இவரே வரட்டும், யார், திருச்சி வேலுசாமியே வரட்டும், நாளைக்கு அவரை வச்சு நாளைக்கு என்ன பண்ணலான்னு பேசி உட்கார வச்சுருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களின் ஒழுக்கத்தை பேசக்கூடிய நீ உன்னோடைய ஒழுக்கத்தை சார்ந்து உள்ள விசாரணைக்கு போனால் கேவலமாக கொட்டுது. இப்போ இதெல்லாம் கேட்குறப்ப நாளைக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குன்னா என்ன செய்யறது? இந்த இவ்வளோ அழுக்க வச்சுக்கிட்டா நீ ஊரில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுகிற? எல்லாருக்கும் தான் காந்தியை பற்றி பேசுவோமா? ஒரு ஜவஹர்லால் நேருவை பற்றி பேசுவோமா? இதே நாளைக்கு எல்லாரும் பின்னாடியே ஒரு பர்சனல் இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் சில விஷயங்கள். ராஜீவ் காந்தியை பற்றி பேசுவோமா? மகாத்மா காந்தியை பற்றி பேசுவோமா? இதே சரி, ஏன் போல போய்கிட்டு ராகுல் காந்தி மீது எதனால வெளிநாட்டில் ஒரு முறை கைது செய்யப்பட்டார், எந்த நிலையில் கைது செய்யப்பட்டார்லாம் ஒரு தகவல் பரவலாக உங்களுக்கு தெரியுமில்ல? அதெல்லாம் பேசுவோமா? யாரை பற்றி என்ன பேசுறது? சோனியா காந்தி எங்கே இருந்து இவர் கூப்பிட்டு வந்தாருன்னு பேசுவோமா? ஓப்பனா பேசணும்னு ஆரம்பிச்சா யாரை பற்றி வேணாலும் பர்சனலாக பேசலாம். நான் சொல்கிறது, நீ அரசியல் கொள்கை சித்தாந்தத்தோட பேசணும்னு இறங்குற,
கலைஞர் காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தாருங்கிறதுல என்ன பெரிய தப்பு? அப்படி ஏசி போட்டிருக்கவங்களாம் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவங்க, இல்லை ஆடம்பரமான தலைவராக காமராஜரை சித்தரிப்பதனால உனக்கு என்ன மைனஸ் ஆகிடப்போகுது? அவர் பயன்படுத்தின வாகனங்கள் அந்த காலத்திலேயே அது ஆடம்பரம் தான். ஒரு முதல்வர், அது ஒரு சாதாரண விஷயம். அவ்வளோதானே. காரு ஆடம்பரமாக யூஸ் பண்ணுவாங்க, வீடு ஆடம்பரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏசி போட்டிருக்கீங்கன்னா இப்போ அவர் காமராஜர் நினைவிடத்துலேயே அவர் கட்டிலுக்கு எய்த்தாப்புல நாளைக்கு விண்டோ ஏசி மாட்டி இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா உனக்கு தெரியலையா? இது வந்து நான் அவர் வீட்டில் மாட்டியிருந்தாராம், ஆனால் கவர்மெண்ட் டிவிலலாம் இவர் கலைஞர் போட்டு கொடுத்தாருன்னு பேசினேன்னா அப்போ உனக்கு எது எரியுது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொல்வது காமராஜரை நீங்கள் தூயவராக காட்ட வேண்டும்னு நாளைக்கு ஏன் மற்றவர்களை அசிங்கப்படுத்துறீங்க? அவர் நல்ல தலைவர் தான், ஆனால் நல்ல தலைவர்கள் எல்லாம் எளிமையான தலைவர்களாக தான் இருக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. எளிமையாக இருக்கிறாங்கிறதுக்காக எளிமையாக இருந்தால் தான் நல்லவர்கள்னு கணக்கு இருக்கா? எனக்கு புரியல. இப்போ வீட்டில் ஏசி மாட்டி இருக்கிறவங்க எல்லாம் திருட்டு போயலா? இன்னைக்கு அது உடல் சோர்வு ஏற்படுவதா அந்த சேவை, அந்த ஸ்கின்ல ஏதோ ப்ராப்ளம்னு அவர் வச்சாருங்கிறாங்க. அவ்வளோதானே. மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபேக்டர் நிறைய இடத்துல நம்ம ஜெயலலிதாவே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. யாருமே மற்ற காங்கிரஸ்காரர்கள் யாருமே இதை பேசல பெருசா. அவ்வளோதானே. நான் சொல்றது, நீங்க காமராஜரை இவ்வளோ பெரிய தூய காமராஜர்னு காட்டுறீங்களே, யாருக்காக அவர் ஆட்சி செய்தார்? யாருக்காக அவர் கட்சி நடத்தினாரு? மக்களுக்காக தானே. அப்போ அந்த மக்கள் நாளைக்கு அந்த தூயவரை ஏற்றுக்கொண்டார்களா? நிராகரிக்கவே இல்லையா? ஏன் அவ்வளோ நல்லவரை நாளைக்கு கவர்மெண்ட் ஏன் மக்கள் தூக்கி எறிஞ்சான்? தோக்கடிச்சாங்கல்ல. அதை தான் கேட்குறேன், ஏன் தூக்கி எறிஞ்சான்? ஏதோ சில விமர்சனங்கள் இருக்குது. இவ்வளவு நீங்கள் இந்த சொல்கிற மாதிரி இந்த என்ஆர் காங்கிரஸ் மாதிரி எங்களுக்கு விபூதி அடிக்கக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜிப்பாவை போட்டுக்கிட்டு சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு பாவமாக இருக்கிறாருன்னு அந்த ஆள் பாண்டிச்சேரியை பாதி வலிச்சு போட்டான். ஓகே. அது மாதிரிலாம் அவர் பயன்படுத்துகிற காரெல்லாம் இப்போ 1.5 கோடி தான். வால்வோலேருந்து எல்லாம் கியா கார் போகிறாரு. இதே பில்டப் தான் இங்கேயும் கொடுக்க பார்க்குறீங்க. நான் சொல்கிறது நல்ல தலைவருங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை, ஆனால் எளிமையான தலைவருங்கிறதுக்கு ஏன் இவ்வளோ குரல் கொடுக்குறீங்க? நீங்கள் அப்படி இருந்தால் எளிமைக்காக இருந்தவர், உண்மையான மக்களுக்காக சேவை செய்தவர்னு சொல்கிறவங்க மக்கள் அங்கீகரிச்சாங்களா எல்லா இடத்துலையும்? அவ்வளோதான். காலம் முடிஞ்சு போட்டு இங்கே யாரையும் அவரை விமர்சனம் பண்ணல. இப்போ எங்கள் அப்பா பேசின ஸ்டேட்மெண்ட்லேயும் அவரை விமர்சனம் பண்ணாரா? இல்லையா? நீங்க தான் தேவையில்லாம அவரை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குள்ளார அடுக்க. பல பேச்சாளர்கள்ல ரொம்ப நாகரிகமா பேசக்கூடியவர் அவர். எதிரையுமே இப்ப கூட பேசுறப்ப அம்மையார் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாரே தவிர யாரையுமே பேச மாட்டார். காமராஜரை பத்தி இவரை நீங்க டச்சே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன். நீ எதா இருந்துட்டு போட்டோம், எதுக்கு பேசுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ முக்தார் நாளைக்கு காமராஜர் பத்தி பேசினாரு, உடனே உருவபூமி எரிக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. முதல்ல நீங்க ஏன் காமராஜரை ஒரு சமூக வளையத்துக்குள்ளார அடக்கி இவர் நாளைக்கு எங்க ஜாதியோட தலைவர் தமிழக மக்கள் அவ்வளவுதானே. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா பிரச்சனை பண்றவன் பூரா ஒரு ஜாதிகாரனா இருக்கிறீங்க. அதுவும் எய்த்தாப்புல எவன் பேசுறான்னு பார்த்துட்டு தான் பிரச்சனை பண்றீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க தேவையில்லாம நாளைக்கு இதே நாளைக்கு வேணும்னே வந்து வேலுசாமி சென்று முடிச்சு விட்டதே அதுக்கு தாங்கிறேன். இவர் ஒன்றும் ஜாதி கணக்கு போடாத ஆள் கிடையாதுங்க. ரெட்டியார் சங்க மாநாடுல என்ன இப்போ எத்தனை பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் அப்படியே ஆள்றதுக்கு இருக்கிறாங்க. இவங்க ஒரு மாநாடு போடுறாங்கன்னு அதில் இவர் ஏறுறாரு. ரெட்டியார் சங்க மாநாட்டில் ஏறி அரசியல் செய்யக்கூடியவருக்கு எப்படி அந்த ஜாதி உணர்வு இல்லாமல் இருக்கும்? அந்த மேடையில் பேசுகிறப்ப கூட KKSR அமைச்சர் கலந்துக்கிறாரு, KNR கலந்துக்கிறாரு, இவர் கலந்துக்கிறாரு, பிஜேபியோட ராமசீனிவாசன், அதாவது எல்லா கட்சியிலையும் மேடையில் பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் எங்கள் பின்னாடி என்னைக்கு நிற்கணும், நாங்களாம் பெரிய ஆளாக வந்தால் தான் நாளைக்கு நீங்கள் என்னைக்கும் உங்கள் நம்ம ஆட்களுக்கு நாங்கள் உங்களை வளர்த்து விட முடியும். இங்கே KKSR சொல்கிறாரு, நான் மந்திரியாக இருக்கிறப்ப நீ என்கிட்ட வேறு எதுவுமே சொல்ல வேணாம், வந்து நான் உன் ஜாதிகாரன் தான் மட்டும் சொல்லு, நான் உனக்கு கையெழுத்து போட்டு தரேன், வேலை வாங்கிக்க அப்படிங்கிறாரு. இவ்வளோ எண்ணங்கள் பேசக்கூடியவர்கள் இவர்களுக்குள்ளார அந்த கிருத்திருவம் இல்லாமல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர், காமராஜரை பற்றி பேசிட்டாருன்னு இதே நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதினப்போ வராத சூடு சொன்னேன், மேடைகளில் பேசினப்போ வராத சூடு சொன்னேன். எங்கள் அப்பா பேசுகிறப்ப ஏன் அதை பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ தான் நாடாரை கிள்ளி விட்டு நாளைக்கு முக்குலத்தோருக்கும் நாடாருக்கும் சண்டையை முட்டி விட்டு நாளைக்கு இப்போ திமுகவுக்கு எதிராக நாடார் சமூகம் எல்லாம் புறக்கணிக்கிறாங்க, நாங்கள் நாடார் சமூகம் நாளைக்கு வாக்களிக்க மாட்டோம், நீங்கள் MP மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா, நாளைக்கு அவர் மேல கட்சி நடவடிக்கை எடுக்கல, அதனால நாடார் சமூகம் உங்களை புறக்கணிக்கிறது அப்படின்னு ஒரு இமேஜ் இப்ப கிரியேட் ஆகுதுல்ல. இதுதான் இவன் பிளே. ஓகே. இதை நீ பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு காமராஜரை ஏன் அசிங்கப்படுத்துற? நியாயமா காமராஜரை இழிவுபடுத்துறது வேலுசாமி தான். நாளைக்கு திருச்சி சூர்யாவோ முக்தாரோ திருச்சி சிவாவோ திமுகவோ கிடையாது, பண்றது வேலுசாமி. இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் முட்டா பயிலையோ இவங்க எல்லாம் உருவ பொம்மையை அடிச்சுக்கிட்டு நாளைக்கு அந்த சமூகத்தோட தலைவர் மாதிரி அவர் குரலை பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு இவங்க தேவையில்லாமல் கெடுக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி எது செஞ்சாலும் நாளைக்கு திமுகவுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கோ திமுகவிலேருந்து காங்கிரஸை பிரிக்கிறதுக்கோ
இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறப்ப அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் உடனே அவர்களை விமர்சனம் செய்கிறது. எங்கே நாளைக்கு ஏன் அப்போ எங்கள் அப்பா கிட்ட பர்சனல் அட்டாக் வச்சாருன்னா, எங்கள் அப்பா கிட்ட பர்சனல் அட்டாக் வைக்கலன்னா அவர் திரும்பி வந்து வரலாறு பேசியிருப்பார். ஓகே, இந்த இடத்துல இது நடந்தது, இதனால கலைஞர் இப்படி சொன்னாரு, அதனால நான் சொன்னார். திரும்பி அவர் எங்க அதை கண்டினியூ பண்ணுவாரோன்னு சொல்லி அவரை ஒதுங்கி போக வைக்கிறதுக்காக பர்சனல் அட்டாக். நீ நாளைக்கு ஒருத்தரை விரட்டி விடணுங்கிறதுக்கு பர்சனல் அட்டாக் பேசினா, அப்ப நாளைக்கு நான் உன்னை திரும்பி பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாதா? இவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். நான் கேட்பது 100% உண்மை. மற்றவர்களின் கரையை பேசக்கூடிய நீ எங்க அப்பாவுக்கு ஒரு சம்பவம் சொல்றியா? ஆமா, ரைட்டு. ஆனா அவர் 100 விஷயம் சாதிச்சிருக்காரு. 1 2 குறையா இருக்குது. உன்னைய பத்தி 100 குறையா இருக்குது. 1 சாதிச்ச சொல்லு. நீ மற்றது எதுவுமே ஒன்னே ஒன்று சாதிச்சேன்னு சொல்லு. நாளைக்கு நான் தாடியும் மீசையும் எடுத்துக்கிட்டு உட்காரேன் முன்னாடி. அரசியல் கட்சியில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, துப்பு இல்லை. நாளைக்கு எங்கள் அப்பா மேட்டுப்பட்டியில் என்ன சொத்து கொடுத்தாங்க தெரியுமா? இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது காட்ட முடியுமான்னா எல்லாரும் லூசுக்கு இருக்குது. அம்பானி நாளைக்கு அனில் அம்பாட்டி முகேஷ் அம்பானி 10,000 கோடி கொடுத்துட்டு போனார். இன்றைக்கி அவன் 1,00,000 கோடி ஆக்கி வச்சிருக்கிறான். அது அவன் திறமை. எங்கள் அப்பா கிட்ட எங்கள் உண்மையிலே சொல்லணும்னா எங்கள் அப்பா பாவம். எங்கள் அப்பா பிறந்தே 3 மாதத்தில் எங்கள் தாத்தா இறந்துட்டார். அவர் முகத்தையே பார்த்தது கிடையாது, அவங்க அப்பா முகத்தை. எங்கள் அப்பை வந்து விதவையாகிறப்ப 29 வயசு. அவங்க தான் ஒரு விடோ லேடி பிராட்டப் சைல்டு தான் அவங்க, எங்கள் அப்பா. அந்த காலத்திலேயே ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். அந்த காலத்திலேயே 3 ஏக்கர் நிலம் வச்சுருந்ததுங்கிறது பெரிய விஷயம் தான். எங்கள் தாத்தாவோட பேர் இன்றைக்கும் நாளைக்கும் அந்த சுற்று வட்டார கிராமங்களில் சொன்னால் எல்லாத்துக்கும் பரவலாக தெரிகிற அளவுக்கு இருந்தவங்க தான். 3 ஏக்கர் இருந்த இடத்துல இன்றைக்கி எங்கள் அப்பா 40-50 ஏக்கர் ஆக்கிக்கிறாரு. அவ்வளோதானே? ஏன் 30 வருஷம் எம்பியாக இருந்தவர் ஒன்றும் சம்பாரிச்சிருக்க மாட்டாரா? இல்லை எதுவும் செய்ய முடியாதா? இல்லை நாளைக்கு வேறு விவசாயத்துலேருந்து நிலமே வராதா? காசு வராதா? அதுலேருந்து தொழில் செய்ய முடியாதா? இல்லை வேறு தொழில்கள் இல்லையா? நான் கேட்குறேன், 45 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்ன கொடுத்தாரா அதை தான் நான் வச்சிருக்கேன்னா, முட்டாப்பையில் ஒன்றால் சம்பாதிக்க முடியல அதனால் நீ வச்சிருக்கிற, துப்பு கட்ட நாய் நீ வச்சிருக்காங்கிறதுக்காக நான் எங்கள் தாத்தா கொடுத்ததோடு அப்படியே இருக்க முடியுமா? இதுதான் நாளைக்கு நிலை. பேசக்கூடிய வார்த்தைகளில் நாளைக்கு தனி மனித தாக்குதல் வச்சா ஒருத்தவங்க ஒதுங்கி போயிடுவாங்க, விரட்டிடுவாங்க. இப்போ சொல்லுவாங்கல்ல, இவன் கொஞ்சம் டீசெண்டான ஆள், இவனை கொஞ்சம் அசிங்கமாக பேசினா அவன் ஓடிடுவான், அதனால் அவனை ஏதாவது கெட்ட வார்த்தையில் பேசுகிறான், அவனை வரப்போ டபுள் செய்ய பண்ணுங்கடா, அவன் வரமாட்டாங்க. அந்த ஒதுக்கிறதுக்காக பண்ணுறதை நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. உன்னோட அரசியல் கீழ்த்தரமான விஷயம், உன்னோட சுயலாபத்துக்கு நீ இந்த மாதிரி எங்கெங்கே பொறுக்கி திங்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறப்ப நம்ம சில விஷயங்கள் பேசி தான் ஆகணுங்கிறதுக்கு தான் பேசணுமே தவிர மற்றபடி வேறு எந்த விஷயமும் கிடையாது. பல விஷயங்கள் திருச்சி வேலுச்சாமி அவர் குறித்து நீங்கள் பேசினதும், அதுக்கு அவர் பதில் சொன்னதும், அதுக்கு ஒரு பதிலாக நீங்கள் பல விஷயங்களை ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் அவர் ஏதாவது இது குறித்து பதில் சொல்கிறாரா இல்லை அப்படிங்கிறத விட நீங்கள் சொன்ன விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.